வணக்கம் பிள்ளைகள், நான் தான் அரோஹரா ஐயாத்துறை. கொஞ்ச நாளாக கொஞ்சம் அலுவல் அதுகள்னு சொல்லி அங்கே இஞ்சினெல்லாம் ஓடி திரிஞ்சா போல் நேரங்களும் கிடைக்கல, கதை கொண்டும் கொள்ளணும்ண்டு. எங்கே எல்லா இடமும் என்னத்தை சொல்கிறது, ஒவ்வொரு விஷயங்கள் நல்லதாகவும் நடக்குது, கெட்டதாகவும் நடக்குது. நாங்கள் நல்லது கெட்டதை சொல்லி நாட்டை திருத்துற எண்ணம் நமக்கு கிடையாது. என்ன, நாங்களும் மனுஷனாக பிறந்துட்டோம். இந்த நலிவு சொலிவுகள் இதுகள் நடக்கல, அதுகளை பற்றி கதைக்க வேண்டி கிடக்குது. இப்போ என்னென்றால் கிட்டடியில் எங்கட ஊரில் கொழும்பில் இவையல் வக்கீல் மேர் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறேன். 2 நாளாக இப்போ கோடு கச்சேரியும் செயலிழந்து போயிருக்கேன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். நடந்து கொண்டு இருக்குது. இதில் என்ன நாங்கள் சொல்ல வாரோம், நான் என்னத்தை சொல்ல, இந்த கருத்து தான் நான் சொல்கிறது, இந்த தனிப்பட்ட கருத்து. நான் சொல்கிறது உலகம் சொல்கிற கருத்தாக எடுத்துக்கொள்ளே இல்லாது. அது என்னுடைய கருத்து. எனக்கு கொஞ்சம் கவலைகள் வந்தால் சிலதை கதைப்பேன். என்னென்றால் இந்த வக்கீல் மேர் இந்த போராட்டத்தை பற்றி நான் கொஞ்சம் யோசித்தேன், கொஞ்சம் பின்னுக்கு போய் யோசித்தேன். இந்த வக்கீல்மார்களில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, கூடுதலான எங்களோட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வக்கீலாக இருந்திருக்கிறேன். ஆனால் அவை எதிர்கட்சிகளான காசு பலமுள்ள ஆக்களுக்குத்தான் பேசுவினேன். அவைகிட்ட காசு வேண்டி அவையைத்தான் வெல்ல வைப்பினேன். வசதியான கடைக்காரர் அப்படி இப்படின்னு சொல்லி. இப்போ கடைக்காரரை பற்றி சொல்லியிருக்கேன்னு அவருக்கு ஒரு விஷயத்தை சொல்லலாம். அந்த நேரம் நடந்தது என்னென்றால், ஒரு கடையில் போய் ஒரு கஷ்டப்பட்டவர் போய் தீப்பெட்டி கொண்டு வேண்டுவார். அப்போ யானை தீப்பெட்டி, காக்கா தீப்பெட்டி, 2 தீப்பெட்டிகள் இருந்தது, குத்துவிளக்கு தீப்பெட்டி. அப்போ யானை தீப்பெட்டி கொண்டு வேண்ட போனவர் போக அந்த தீப்பெட்டி, யானை தீப்பெட்டி 5 தான். ஆனால் அந்த கடைக்காரர் 10 வேண்டிட்டார். அப்போ இவர் கஷ்டமாக இருந்தாலும் நீதியாக நேர்மையாக நடக்க வேண்டிய சமூக செயற்பாட்டாளர் போல இருக்குது. பின்ன அவர் போய் கோர்ட்டில் ஒரு இதை சொல்லியிருக்கிறார், ஐயா 5 ரூபா தீப்பெட்டியை அந்த கடைக்கார ஐயா 10 ரூபாய்க்கு விற்று போட்டார். அப்போ கோடு எல்லாம் கூடி எல்லாரும் அந்த தீர்ப்பு சொல்கிறாண்டு வேற சொல்லியாச்சு. அப்போ இந்த 5 ரூபா தீப்பெட்டியை 10 ரூபாய்க்கு வேண சாமானியங்களை மாதிரி ஆளும் போயிருக்கிறார். அங்கே அந்த கடைக்காரர் எங்கட நாங்கள் ஓட்டு போட்டு கொண்டே இருத்தி போட்டு அழகு பார்க்குறோமே, ஓட்டு போடத்தான் நாங்கள். அவன் அங்கே போய் கதிரையில் போயிருந்து பாராளுமன்றத்துலேருந்து பணக்கார வாழ்க்கை தான் வாழ்கிறது. எங்களுக்காக குரல் கொடுக்குறே இல்லை. அது எங்கட சனங்கள் விளங்கி கொள்கிறே இல்லையே. அப்போ அங்கே வந்திருந்து அவர் வழக்கு துவங்கினா அவர் அங்கே என்ன சொல்கிறார் என்றால், அவர் கேட்குறார், யார் நாங்கள் ஓட்டு போட்டவர் அங்கே கடைக்காரருக்காக வந்திருக்கிற அந்த வக்கீல் கேட்குறார், நீங்கள் எத்தனை தீப்பெட்டி வேண்டினீர்கள்? இவர் சொல்கிறார், ஐயா 1 தீப்பெட்டி. எவ்வளோ கொடுத்தீங்கள்? 5 ரூபா தான் விற்கிறவ, அது இல்லை கேள்வி. என்ன எவ்வளோ கொடுத்தீங்கள்? 10 ரூபாய். தீப்பெட்டியை கொண்டாங்கோ பார்த்தேன். இங்கே பாருங்கோ, இந்த தீப்பெட்டி யானை தீப்பெட்டி. 1 யானை தீப்பெட்டி தான் 5 ரூபாய். இந்த தீப்பெட்டியில் 2 யானை போட்டிருக்கு பாருங்க, 2 யானை போட்டு. உண்மைதான், அங்கே தீப்பெட்டி யானை தீப்பெட்டியில் 2 யானை போட்டிருக்கும். அப்போ இந்த வக்கீல் சொல்கிறார், 2 யானை தீப்பெட்டி 10 ரூபா, 5 மஞ்சும் 10 ரூபா சரியுண்டு. அப்போ அந்த பாவம் சாமானியன் அந்தாள் தோற்று போய் அங்கே எங்கேயோ சேர்த்து கொடுத்த லோட்ட காசும் போய் அந்தாள் பேச வந்தது, அங்கே கடைக்கார முதலாளி தண்டது. அப்போ இதுக்குள்ள ஒரு அநியாயம் பண்ணிருக்கு. மற்றது ஓட்டு போட்ட ஏழை அந்நியப்படுத்தப்பட்டிருக்கிறார். இதுதான் காலகாலமாக நடக்குது. அப்போ இப்போ நடந்தது ஒரு லோயரையும் பஞ்சாதியையும் சுட்டு போட்டுனியாம். அவர் இந்த பாதாள குழுக்களுக்கு ஏதோ வழக்கு பேசின விஷயத்தில் ஏதோ அவைக்குள்ள சிக்கல்னு சொல்லி சுட்டதா சொல்லினேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர் லோயருக்காக இவர் வாதாடுறதா இருந்தால், நீங்கள் குற்றவாளிகளுக்காக வாதாடி அவர்களை எல்லாரையும் சொகுசா வெளியால் எடுத்து விட்டு போட்டு சாமானிய ஆக்கள் கஷ்டப்பட்டதுகள் எல்லாம் கொண்டு தண்டனையை வேண்டி கொடுத்து சிறையில் விட்டு போட்டு அதுகள் துன்பத்தில் இருக்கீர்கள். இன்றைக்கு என்ன நடக்குது மாறி, துன்பப்பட்டு கொண்டிருக்கிற சனங்கள்கிட்ட விட்ட கண்ணீரோ தெரியல. இந்த வக்கீல் மேலே எடுத்து விட்டுச்சுன்னே வசதியான ஆக்கள்கிட்ட பெற்றும் காசு தொகைகள் வேண்டி, காசு இல்லை, சில பேர் பெற்றும் தொகைக்கு வீடுகள் கட்டி கொடுத்துருக்காங்களாம், காரு கூட வாகனமும் வேண்டி கொடுத்துருக்குறாங்களாம்ட்டு கேள்வி. அப்படியான விஷயங்களும் பெரிய இந்த போதவஸ்துக்காரர், இந்த பாதாள குழு செய்கிற கோஷ்டிக்காரர் இந்த வக்கீல் மேர் புண்ணியெடுத்து விடுறதுக்கு செய்கிறான்னு கேள்விப்பட்டிருக்கிறோம்.
அப்போ இன்றைக்கு தன்வினை தன்னை சுடுமென்று சொல்லி இன்றைக்கு இவை செய்த அநியாயம் அக்கிரம் லோயர் குற்றவாளிகளை எல்லாம் எடுத்து விட்டு போட்டு வாழ விட்டுட்டு நல்லவர்களுக்கெல்லாம் வழக்கு பேசி பொய்யலை சொல்லி கொண்டு அவளை சிறையில் அடைச்சி அதுகள் விட்ட கண்ணீர் இன்றைக்கு இந்த அளவில் எங்களோட ஊரில் இருக்குது. உண்மையில் அவரை சுட்டது அது சரி என்று சொல்லவரே இல்லை. ஆரெண்டாலும் உயிர் பெருமதி மிக்கது. அவர் குடும்பக்காரன், அவர் இருக்கு, அவர் ஆட்டியோ பிள்ளை, ஆட்டியோ மனைவி, ஆட்டியோ பிள்ளை என்று அப்பா அப்படி நிறைய விதமாக எங்களுடைய மக்களும் பல விதமாக ஜெயிலில் சிறையில் இருந்து கொண்டிருக்கிறேன். அப்படியெல்லாம் பல பல பிரச்சனைகள் உலகத்தில் நடக்கிறத நாங்கள் கதைக்கிறதுக்கு முதல் எங்கட ஊரில் நடக்கிறதுக்கு இன்னும் முடிவில்லாமல் இருக்குது. அப்போ இந்த வக்கீல் என்ன செய்யினேன்னு சொன்னால் இவன் இன்றைக்கு அவருக்கு சுட்டது கண்டு போராட்டம் செய்யினேன். உயிருக்கு செய்த அநியாயத்துக்கு அவர் செய்தவைக்கு தண்டனை கிடைக்கணும், செய்தது தப்பு, அதை ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் இதில் என்ன நாங்கள் நினைக்கிறோம் என்றால், நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை வரைக்குள்ள போராட்டம் செய்றீங்கள். அப்போ எங்களோட மக்களுக்கான பிரச்சனைகளில் நீங்கள் இதை கண்டுகொள்றதும் இல்லை. அதை பற்றி மாறா நீங்கள் பெரும் தொகைகளை வேண்டிக் கொண்டு அவைகளை குற்றவாளிகளை வழியால் விட்டுட்டு கஷ்டப்பட்டதுகளை தன்றீங்கள். அதான் இதை என்னென்று சொல்கிறது, நீதிக்கு வந்த சோதனையை பாருங்கோ. இப்போ எல்லாம் இப்போ ஆட்சி ஒரு நல்ல மனுஷனை கொண்டு விட்டுருக்கின, இது கடவுள் எல்லாரும். அதான் அந்த சொல்லுவாங்கள், இந்த ஏழைகளோட கண்ணீர் சும்மா இல்லை, அது ரத்தம். அதுதான் நீங்கள் எல்லாரும் நாங்கள் யோசிக்க வேணும். என்ன நடக்குதுன்றது உன்னிப்பாக நாங்கள் யோசிக்கும் போது நாங்கள் முக்கியமாக என்னத்தை கவனிக்கணும் என்றால், இவ முன்பு செய்த பாவங்கள் இவைகளை இப்போ தண்டிக்குது. அதுதான் மக்களே, தயவு செய்து நீங்கள் செய்கிற தப்புகள், மாதாக்கள் செய்கிற மக்களுக்கண்டி நீங்கள் செய்கிற தவறுகள் மீண்டும் உங்களோட பிள்ளைகள் சந்ததிகளை பாதிக்கும். அதை மறந்துடாதேங்கோ. தெய்வம் அண்டறுக்காது, நின்றறுக்காது. அதுக்கு பல பழமொழிகள் இருக்குது. ஆனால் தெய்வம் பார்த்து கொண்டு இருக்குது. தண்டனை ஒன்று கிடைச்சே தீரும். நான் இப்போ வர போகிற பிள்ளைகள் எங்கள் அலுவலர்கள் இருக்கு. இன்னொரு கவனம் உங்களை சந்திப்பேன். நான் தான் அரோஹரா ஐயாத்துறை. வணக்கம் பிள்ளைகள், வாரன் சந்திப்போம்.